குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியின் மேல் பகுதியில் உள்ள சிறுவர் பூங்காவின் நிலை குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் வஉசி பூங்காவில் சரக்கு விளையாட்டின் போது 7 வயது சிறுமி படுகாயமடைந்த சம்பவம் ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அதே வேளையில் வெளிப்பகுதிகளில் இருக்கும் சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் தற்பொழுது கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. நம்ம இப்போ நிற்கும் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியின் மேல் பகுதிகளில் இருக்கும், குறிப்பாக கடையால் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் இருக்கும் அந்த சிறுவர் பூங்காவில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதிகளில் பார்க்க முடியும், இன்றைய தினம் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது மிக மிக குறைந்திருக்கிறது. ஆனால் விடுமுறை நாட்களில் இந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது மிக மிக அதிகமாகவே காண முடியும். ஏராளமான குழந்தைகள் விளையாடும் இந்த பகுதி என்பது மிகவும் சேதமடைந்திருக்கிறது. இதே போன்று இங்கு இருக்கும் சிறு சிறு விளையாட்டுகள் என்பது ஒட்டுமொத்தமாக சேதமடைந்த நிலையிலும் அது பராமரிக்க இல்லாத ஒரு நிலையிலுமே தற்பொழுது காண முடிகிறது. இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் இணைகிறார், அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம், இந்த பகுதிகளில் எவ்வளவு நாட்களாக இந்த சரக்கு விளையாட்டு என்பது சேதமடைந்திருக்கிறது? இதை சரி செய்யக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு மனு ஏதாவது கொடுத்தீங்களா? சுமார் 5 வருஷத்துக்கிட்ட ஆகுது இந்த விளையாட்டு பொருட்கள் ரிப்பேர் ஆகி. ஊஞ்சால ஆட முடியாது, அந்த சங்கலெல்லாம் போயிடுச்சு. சரக்கு விளையாட்டு பிள்ளைகள் விளையாட முடியாது. இதில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த இசை நிறுவிட்டு ஒன்று நடந்துட்டு இருந்தது. சாயங்காலம் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஒரு 5-6 வரை போடுவாங்க. அந்த நேரம் பயங்கரமான கூட்டமாக இருக்கும், பயங்கரமாக இருந்துச்சு. அது அப்படியே இப்போ அது எந்த வேலையும் செய்யாமல் 5 வருஷமாக எதுவுமே நடக்கலை. இதை பலமுறை நாங்கள் எடுத்து சொல்லியாச்சு. இப்போ இருக்கின்ற செயல் அலுவலரிடம் பலமுறை சொல்லியும் அல்லது நிர்வாகத்திடம் சொல்லியும் இதை பற்றி எந்த கவலையும் படாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விபத்து ஏற்பட்ட பின்பு தான் இதை நடத்துவார்கள் என்று நினைக்கிறேன். 5 வருடமாக மிகவும் சேதமடைந்த நிலையிலே இந்த விளையாட்டுகள், குறிப்பாக குழந்தைகள் விளையாடும் அந்த விளையாட்டு பொருட்கள் மிகவும் சேதமடைந்த நிலையிலே காண முடிகிறது. திருப்பரப்பு அருவி பகுதியில் இருக்கும் ஒரு பூங்கா என்பது தற்பொழுதும் அந்த புனரமைப்பு பணிகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் திருப்பரப்பு அருவியின் மேல் பகுதியில் இருக்கும் இந்த பூங்கா என்பது மிகவும் குறிப்பாக அந்த விளையாட்டு உபகரணங்கள் என்பது மிகவும் சேதமடைந்த நிலையிலே காண முடிகிறது. வருங்காலங்களில் பெரும் விபத்து ஏற்படும் முன் இந்த உபகரணங்களை அகற்ற வேண்டும், புதிய விளையாட்டு பொருட்களை இந்த பகுதிகளில் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.